எங்கள் வேட்டைக்காரமுதூர் திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள். ஏன்னா அவர் என்னை ஆட்கொண்டதால் தான் அவரை பற்றிய செய்திகளை இவ்வளவு சொல்ல முடிகிறது. என்னை அவர் ஆட்கொண்டதற்கு பிறகுதான் எனக்குள்ள இவ்வளவு மாற்றமும். அவர் வேட்டைக்காரம்புதூரில் அப்படி காலார மாலை வேளையில் நடந்து வருவார். அந்த ஊரில் மிகப்பெரிய நிலபுல ஜபான்தார். நடந்த உண்மை. மாட மாளிகைகள் அந்த காலத்திலே 1918, 17 இந்த காலங்களில் 19 சமாதி ஆகிறார். அதற்கு முன்னாடி அப்படி காலார நடந்து வருவார். நடந்து வரும்போது ஒரு பெரிய செல்வந்தன், வெளிநாட்டு சரக்கு, மாது, மது எல்லாம் நண்பர்களோடு அந்த களியாட்டம் போட்டு கொண்டிருப்பார். இவர் காலார நடந்து வருவார். அப்போ அந்த வீட்டில் அந்த கவுண்டர் சொல்கிறாரு, நான் எல்லா இன்பத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று சொன்னார். இவர் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டியா, சரி சரி என்று போகிறாரு. இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அடுத்த நாள் வர்றாரு, இதே சொல்கிறாரு. ஒரு நாள் நேராக இந்த திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள்ங்கிறவர் நேராக அந்த பெரிய செல்வந்தரினுடைய தலை மேலே போய் கை வச்சார். அப்படியே சரணாகதி அடைஞ்சு கண்களிலிருந்து பொலபொலபொலன்னு தண்ணி, இந்த இன்பத்தை நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லை, இப்பொழுதுதான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகஸ்ட் 17, 2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.